கடந்த 25/7/2025 அன்று காடாம்புலியூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட புது பிள்ளையார் குப்பம் என்ற கிராமத்தில் ஒரு மருத்துவரோட வீட்டில் 150க்கு மேற்பட்ட சவரன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட, முதல் மாடியில் அவர் வசித்து வந்த முதல் மாடியில் 150 மேற்பட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் அதே தேதியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தோம். இந்த வழக்கு சம்பந்தமாக துணை கண்காணிப்பாளர் பன்ரோட்டி ராஜா தலைமையில் ஆய்வாளர் நம்ம நந்தகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தங்கவேல், வேல்முருகன் அண்டு பாபு தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வந்தார்கள். அதாவது சிசிடிவி கேமரா, அறிவியல் பூர்வமான விசாரணை மற்றும் கைரேகை நிபுணர்கள் ஆகியோரை வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டது. அந்த விசாரணையில் இப்போ கடந்த நேற்றைக்கு ஒரு சந்தேகத்துக்கிடமான நாங்கள் ஒரு வாகனம் அந்த குற்றத்திற்கு உபயோகப்படுத்தியது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சந்தேகத்துக்கிடமான வாகனம் இன்றைக்கு அதிகாலையில் சாத்திப்பட்டு அருகே அந்த வாகனத்தை பிடித்து அதில் விசாரணை செய்யும் பொழுது அதில் 5 நபர்கள் இருந்தார்கள். அந்த 5 நபர்களிடம் சோதனையிடும் பொழுது இந்த 750 கிராம் தங்க பார்கள் அவங்களிடம் இருந்தது. அது பார்த்தோம்னா 94 சவரன் நகைகள். ஸோ அவங்க யாருன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு சுரேஷ், தினேஷ்குமார், ஜெகதீசன், முருகன், அசோக். இவங்கெல்லாம் வெள்ளூர் மற்றும் தர்மபுரி, சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்களிடமிருந்து இந்த நகைகள் பறிமுதல் செய்திருக்கிறோம். அதுபோல் இந்த காரையும் பறிமுதல் செய்திருக்கிறோம். இவர்களும் இந்த மருத்துவர் வீட்டில் குற்றத்தை செய்ததை ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். விசாரணையில் இவர்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் என்பவர்களுக்கு 7 குற்ற வழக்குகள் இருக்குது. அதாவது தெப்ட் கேஸு 7 வழக்கு இருக்குது. அதுபோல் முருகனுக்கு 2 குற்ற வழக்கு இருக்குது. தினேஷுக்கு கஞ்சா வழக்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வேலூர் ஜெயிலில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளார ஒரு நண்பர்களாக பழகி இருக்கிறார்கள். அப்போ பழகும் பொழுது எந்தெந்த இடங்களில் திருடணும் அப்படின்றத ஒரு கணக்கில் இங்கே பணிக்கக்குப்பம் புது பிள்ளையார் குப்பத்தில் டாக்டர் வீடு இது ஒரு பெரிய வீடு இந்த கிராமத்தில். ஸோ இந்த கிராமத்தில் இந்த வீட்டில் நம்ம பண்ணோம்னா அதிகமான நகைகளோ பணமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அங்கேருந்து இந்த திருடு வேலை செய்திருக்கிறார்கள். இந்த காரை கொண்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திவிட்டு இதில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் சுரேஷ், தினேஷ் மற்றும் ஜெகதீஷ், இந்த 3 பேர் தான் அந்த வீட்டில் சென்று அவர்கள் இந்த நகைகளை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் மட்டும் கிடையாது, அன்றைக்கு வந்தது 7 பேர் கொண்ட கும்பல். இனி நம்ம பிடிக்க வேண்டியது மூர்த்தி மற்றும் வல்லரசு. இந்த மூர்த்திக்கு 3 கொலை வழக்கு உள்ளது. அதே போல் இந்த வல்லரசுக்கு 1 கொலை வழக்கு உள்ளது. இவங்க 2 பேரும் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஸோ இப்போதைக்கு விசாரணையில் இந்த 7 நபர்கள் ஈடுபட்டதாக தெரிகிறது. இப்போ 5 நபர்களிடமிருந்து இந்த 94 சவரன் நகைகள், அதாவது பாரா மீட்கப்பட்டுள்ளது. இந்த மீதம் 2 இதற்கு தலைவனாக செயல்பட்டது மூர்த்தி என்பவன். ஸோ மூர்த்தியையும் வல்லரசையும் பிடிக்கும்போது மீதமுள்ள நகைகளை நாங்கள் ரெக்கவரி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதுதான் விசாரணையில் தெரிய வரும். காவல்துறை என்னதான் வாகன தணிக்கையிலையும் ரோடு பணியிருந்தாலும் காவல் நிலையத்துடைய எல்லை பகுதி இருக்கு இல்லைங்க சார், அந்த பகுதியில் சரியான முறையில் ரோடு பணி இல்லைன்றதுனால தான் குற்றத்தை இல்லை அங்கே அதிகமாக நடக்கிறது இல்லை. இப்போ நம்ம இரவு ரோந்து பணி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் நான் வரும்போது 80 பீட்டு தான் இருந்தது. இன்றைக்கு 120 பீட்டுகள் அதிகப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக இரவு ரோந்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் என்ட்ரி பாயிண்ட், அதாவது எந்த வழியாக அவங்க நுழைய முடியும், அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் எந்த வழியாக வெளியே போக முடியும், அந்த பாயிண்ட்டுகளில் குறிப்பாக அதாவது பீட்டை மார்ச் பண்ணி வாகன தணிக்கை செய்யும் பொருட்டு இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் அதிகாலை 12லிருந்து 4 மணி வரைக்கும் வாகன சோதனை கட்டாயம் முக்கியமான பகுதிகளில் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் நம்ம மாவட்டத்தில் 14 ஹைவே பெட்ரோல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு முக்கியமான ரோடுகளுக்கும் அந்த ஹைவே பெட்ரோல்ஸ் ரோந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரி சந்தேக நபர்கள், சந்தேக வாகனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
அவர்கள் சோதனை செய்து அல்லது அவர்களுடைய என்கொயரி செய்து என்ன அப்படின்றத விசாரணை பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா 30-40 நபர்களை வந்து நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து சோதனை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் தப்பலாம். கண்டிப்பாக நாங்கள் அதாவது குற்றம் நடவாமல் இருப்பதற்கு எவ்வளவு முழு முயற்சிகள் எடுக்கணுமோ இந்த மாவட்ட காவல்துறை சார்பாக எடுத்துக்கொண்டு தான் வருகிறோம். நிறைய உருகுனாங்கல்ல இந்த கடை உங்கள் ஏதாவது நடவடிக்கை இருக்குங்களா? ஆமாம், அதாவது வந்து இந்த கடையை இது உருக்குனது வந்து வேலூர் பக்கம் குடியாத்தம் பகுதியில் உருக்கியிருக்காங்க. இவங்களே தான் உருக்கியிருக்காங்க. இதில் அதுதான் இப்போதைக்கு நம்ம முதல் கட்ட விசாரணையில் 7 பேர். இதுக்கு பின்னணியில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் விசாரணை பண்ணிட்டு வரோம். இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். கார் வந்து உரிமையாளர் இருக்காங்களா இல்லை வெளியாளர்? இல்லை, கார் உரிமையாளரையும் பிடிச்சிருக்கோம். சுரேஷ்ன்றவர் தான் இப்போதைக்கு உரிமையாளர். இது திருட்டுக்காரு, அவர் தான் திருடி வச்சிருக்காரு. கார் திருட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.